தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை கூட்டம். இந்த கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்றது நமக்கே தெரியும். என்ன பேசியிருப்பாங்க? விஜய் ஏற்கனவே சொன்னதுதான், முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே சொன்னதுதான், ஊழல் செய்கிற அமைச்சரவை பறிக்கப்படும். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பதவி ஏற்கும் போதே நான் தலைமையிலான, எனது தலைமையிலான அமைச்சர்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. திருப்பி அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி வச்சு அமைச்சர்கள் யாரும் ஊழல் செஞ்சா பதவி பறிக்கப்படும். ஒண்ணுக்கு பின் முரணான பேச்சு. பதவி ஏற்கும் போது சொன்னதையே திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன என்ன நமக்கு இதுல இருந்து புரிய வருது? முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியாது கூட இருக்கிறவங்க யாரு என்ன செய்வாங்க அப்படின்னு. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, இது பிரச்சாரத்திலேயே அவர் காட்டியிருக்கிறார். தேர்தல் பரப்புரையில, மக்கள் சந்திப்பு கூட்டங்களே அவர் காட்டியிருக்கிறார். இந்த மின்னூக்கி டிரான்ஸ்பார்மர் மேல ரசிகர்கள் ஏறி இருக்கிறப்ப இறங்குங்க, நீங்க இறங்குனீங்கன்னா நான் முத்தம் கொடுப்பேன். அங்க இருந்துகிட்டு அவர், நீங்க முத்தம் கொடுத்தீங்கன்னா இறங்குவேன். அதேதான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்காரு. நான் பதவி கொடுப்பேன், அமைச்சர் பதவி கொடுப்பேன். ஊழல் பண்ணீங்கன்னா பறிச்சுக்குவேன். பறிச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் கொடுப்பேன். அவரு ஊழல் செஞ்சு அவருக்கு இருந்து புடிங்கி இன்னொருத்தர் கொடுப்பேன். இதுதான் தமிழ்நாட்டுல அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, நெறி சார்ந்து, ஒரு தத்துவார்த்த கோட்பாட்டு சார்ந்து, கொள்கை சார்ந்து இல்லாத இளைஞர்களை வெளிப்படுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு விஜய் ஆட்சி, அதிகாரிகளின் ஆட்சி மூலமா வெளிப்படும், வெட்ட வெளிச்சமா வெளிப்படும். இன்னும் கூட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்ட செய்திகள்ல திருவான்மியூர் உத்தண்டி வரைக்கும் நடந்த மேம்பால சாலை ஏதோ ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அந்த மேம்பால சாலை வந்து மேம்பாலம் கட்டுறதை தடுத்து நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம். ஊழல் செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டீங்கன்னா அரசு பறிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அமைச்சரவை கூட்டம். எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைமை, ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்டமைப்பு, நிர்வாகம் இருந்த தமிழ்நாட்டை ரசிக மனப்பான்மையிலான ஒரு அரசாங்கம் இன்றைக்கு மக்கள், இளைஞர்கள் தமிழ்நாட்டுல கேலி கூத்தாக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திராவில் துணை முதலமைச்சர் எழுதி நகையாடுறாரு. தமிழ்நாட்டுல போய் ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு, ஒரு பேனர் வச்சுட்டு, ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு வைப் பண்ணா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதி நகையாடுறாரு. முழுமையா பேசல. வட மாநிலங்கள்ல வந்து பாஜக அரசாங்கம் ரொம்ப கொடுமையான மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை, அதனால பாஜக ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லி நாம சொல்லி எழுதிட்டு இருந்தோம், விமர்சிச்சு. ஆனா இன்னைக்கு கொடுமை என்னன்னா, வடநாட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை பார்த்து கேலிக்குள்ளாகிற அளவுக்கு இந்த அரசாங்கம், அமைச்சரவை கூட்டம் எப்படிப்பட்ட நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்றத இனிமேலாவது உணர்ந்து பார்க்கணும்.